ட்ரம்ப் அவர்களும் நெதன்யாகுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாட்டுடைய தலைவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு வார். திட்டமிட்ட சதி செயல், திட்டமிட்ட கொலை. இஸ்ரேலுடைய போர் தளபதி என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தான் இடம் இல்லையே, நீங்க எங்க போய் மேனுஃபேக்சர் பண்ண போறீங்க இவ்வளவு அணு ஆயுதம்? எங்களுக்கு 1.4 பில்லியன் பீப்புள் இருக்காங்க இந்தியாவில், அவர்கள் எங்களுக்காக உழைப்பார்கள் என்ற ஒரு சொல்லி சிரித்தார். இன்டைரக்டா இந்தியா சப்போர்ட் பண்ணது, டைரக்டாவே இந்தியா சப்போர்ட் பண்ணது. இப்போ $1 ஏறி பெட்ரோல் விலை ஏறினால் இந்தியாவுக்கு $1.4 பில்லியன் செலவாகும் ஒரு வருஷம். 1.4னா 13,600 கோடி செலவாகும். $1 ஏறணும். இப்போ $46 ஏறி. ரெண்டு ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்கு, மூணாவது ப்ரெடிக்ஷனும் கரெக்டா வந்துட்டு தான் இருக்கு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இப்ப போர் நிறுத்துவேன் என்றார். ஈரானியர்கள் நாங்கள் போர் நிறுத்த மாட்டோம் சொல்றாங்க. ட்ரம்ப் 31ஆம் தேதி சைனாவுக்கு போயிட்டு இருக்காரு. பிரசிடென்ட் ஜிய பாக்குறதுக்கு முன்னாலே இதை முடிச்சுட்டு போனோம்னு இருந்தாரு. ஆனால் சைனீஸ் நீங்க சரியா ப்ரிப்பரேஷன் இன்னும் பண்ணல, நீங்க இன்னும் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அமெரிக்கன் பேசஸ் தாக்கி இருக்கும் போது தாக்குதலை நிறுத்துவதற்கு இன்டர்செப்டார்ஸ் தேவைப்படுது. அந்த இன்டர்செப்டார்ஸ் எல்லாமே இஸ்ரேலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப இந்த அரபு நாடுகள் என்ன சொல்லுதுன்னா, எங்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லி நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, இந்த இன்டர்செப்டரை இஸ்ரேலுக்கு அனுப்பும் போது உங்களுக்கு இஸ்ரேல் தான் முக்கியமான நாடு, நாங்க முக்கியத்துவம் இல்லை என்ற ஒரு கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில்ல மிக கவலையாக பதிவு பண்ணாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, வரவு 8 செலவு 10 சொல்லுவாங்க. ₹1 சம்பாதிக்கிறோம்னா இன்னைக்கு ₹1,000 ஆல்ரெடி எல்லாருக்குமே கமிட்மெண்ட் செலவுகள் இருக்கு. அப்படியான சூழ்நிலையில இந்த ஈரான் இஸ்ரேல் வார் அமெரிக்காவும் உள்ள வந்துருச்சு. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு இங்க இந்த ஒரு வார், வேர்ல்டு வார் மாதிரி நடந்துகிட்டு இருக்க இந்த வார்னால உலக நாடுகள் மொத்தமாவே பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை சுத்தி இருக்கு. தெளிவா பேசுவோம். இன்னைக்கு ஒரு மூத்த பொருளாதார வல்லுநர் திரு பிரபாகர் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நடக்கிற செனாரியோ எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு வரும், டீசல் தட்டுப்பாடு வரும், எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ இருக்கிற இந்த வார் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது இந்தியாவுக்கு? இந்த வார் நீங்க முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இது ட்ரெடிஷனல் வார் கிடையாதுங்க. ட்ரெடிஷனல் வார்ல 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க. இவர்களுக்கு இவர்கள் எதிரி, இவர்களுக்கு இவர்கள் எதிரி. இப்போ இருக்கிறது அசிமெட்ரிக் வார்னு சொல்றோம். இப்ப ஈரான் யாரை தாக்குகிறார்கள் என்றால், யார் எங்கெல்லாம் அவர்களுக்கு ஆபத்து வருதோ அவங்களையெல்லாம் நாங்க தாக்குவோம் அப்படின்றாங்க. இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஈரான் மேல மட்டுமே இல்லாம ஹெஸ்புல்லா மேல, லெபனான் மேல, அடுத்த நாடுகளையும் தாக்குவோம் அப்படின்றாங்க. அதனால இந்த தாக்குதல்கள் அசிமெட்ரிக் வார் 1. நம்பர் 2, இது ஒரு இல்லீகல் வார். இப்பதான் காலையில 135 நாடுகளோட சேர்ந்து ஈரான் பண்ணுவது தவறு என்று யுனைடெட் நேஷன்ல இந்தியா போய் ஒரு சொல்லியிருக்காங்க. ஆனால் யுனைடெட் நேஷன்ஸுக்கு போக முடியுமா என்றால், ஆனால் இது யுனைடெட் நேஷன்ஸ் ஆமோதிச்ச வார் கிடையாது. ட்ரம்ப் அவர்களும் நெதன்யாகுவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாட்டுடைய தலைவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு வார். திட்டமிட்ட சதி செயல்.
திட்டமிட்ட கொலை. கொலை. ஒரு நாட்டின் தலைவரை கொல்வதற்கு ஒரு சதி செய்திருக்கார்கள். சதி என்று சொல்வதை விட வேர்ல்டுல உலகத்தில் இருக்கிற கன்வென்ஷனை எல்லாமே புறந்தள்ளி இவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ திருப்பி நம்ம யுனைடெட் நேஷன்ஸுக்கு போய் ஈரான் பண்றது தப்பு என்று எப்படி சொல்ல முடியும்? சொன்னாலும் இந்த வார் எங்களுடைய ஆமோதத்தில் நடந்ததா என்று கேட்டால் நடக்கவில்லை. நாங்கள் உங்களை பற்றி கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லும்போது இதே 135 நாடுகள் போய் அமெரிக்காவை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும். ஆனா சொல்லவில்லையே. அப்பனா ஒரு உலகத்தை ஒரு யூனிபோலார் நாடாகவும் அதை ஒட்டி இருக்கும் இஸ்ரேல் என்ற ஒரு சிறு நாடு உலகத்தையே நாம் கட்டி உலகத்தையே ஆட்டி படைப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நாடு கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசலாம். கிரேட்டர் இஸ்ரேல் என்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்றால் என்னன்னா, கிரேட்டர் இஸ்ரேல், இந்தியா, கிரீஸ், சைப்ரஸ் அண்ட் ஓரிரண்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். இது ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாஹூ பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களே அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, உலகத்துல நாங்க இந்த ஹெக்ஸகனை கிரியேட் பண்ண போறோம், அதுதான் உலகத்தை ஆளப்போகிறது என்று. அப்படி என்றால் உலகம் இதை ஆமோதிக்குமா, இந்த ஹெக்ஸகனை? அதே மாதிரி இந்த இஸ்ரேலுடைய போர் தளபதி என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தான் இடம் இல்லையே, நீங்க எங்க போய் மேனுஃபேக்சர் பண்ண போறீங்க? இவ்வளவு ஆயுதங்கள் எல்லாமே இங்க மேனுஃபேக்சர் பண்ண போறீங்கன்னா, எங்களுக்கு 1.4 பில்லியன் பீப்புள் இருக்காங்க இந்தியாவில், அவர்கள் எங்களுக்காக உழைப்பார்கள் என்ற ஒரு சொல்லி சிரித்தார். அப்போ என்ன அதை குறிக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்றால், இன்டைரக்டா இந்தியா சப்போர்ட் பண்ணுது, டைரக்டாவே இந்தியா சப்போர்ட் பண்ணது. ஒரு 1.4 பில்லியன் ஹுக்கும், நம்ம உருதுல சொல்ற மாதிரி, உங்களுடைய இதுக்காக நாங்க காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை எத்தனை பேர் இந்தியர்கள் ஆமோதிப்பார்கள்? உலகம் எப்படி ஆமோதிக்கும்? இனிவரைக்கும் நம்மோடு இருந்த நண்பர்கள், ரஷ்யா, நட்பு நாடுகள் எல்லாமே இருந்து அவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? ஏற்கனவே ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது, இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது ட்ரம்ப் சொல்லி வரிய டபுள் பண்ணாரு, கம்மி பண்ணாரு, மிரட்டினாரு, எல்லாமே இருக்கு. இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்குறது இல்லை. அப்போ நிறைய இருக்கிற பிரைஸ்ல இருந்து $10 கம்மியாக வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ரஷ்யா கிட்ட போகும்போது அதே பிரைஸ் அதை விட $5 அதிகமாக கொடுக்கணும்னு கேட்கிறார். ஞாபகம் தானே? ஏனென்றால் நண்பராக இருந்தபோது நம்ம அவங்க கிட்டே வாங்கிட்டு இருந்தோம். நீங்க நிறுத்தின பிறகு அது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. உங்களுக்கு நீங்க உலகத்துல இப்ப இருக்கிற பிரைஸ் $96னா $96 நீங்களும் கொடுங்க சொல்லி எல்லாருக்கும் ஒரு ரூல் தானே, ஒரே மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நண்பனா இருந்தேன், உனக்கு நான் செஞ்சேன். ஆனா இப்போ எல்லாரும் கொடுக்குற பிரைஸ் நீங்களும் கொடுங்க சொல்றாரு. அது நியாயமாக தான் தோணுது. கரெக்ட். அதே மாதிரி சார், ஒரு சீன உளவியலாளர், வரலாற்று ஆய்வாளர்னு கூட சொல்லலாம், அது கரெக்டான வேர்டு எப்படின்னு எனக்கு தெரியல, அவர் பேரு ஜாங் சம்திங், அவரு ஒரு இது சொல்லியிருக்காரு. இப்போ ஹராசோ இது மூட போறாங்க, வழித்தடங்கள் ஹார்மோஸ் மூட போறாங்க அப்படின்னு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் மூடிதான் இருக்கு. பெர்மனண்டா ரொம்ப பெரிய பிரச்சனை வளைகுடா நாடுகள்ல மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்றதுதான் இருக்கு. ஒருவேளை அப்படி வரும்போது, இப்போ சைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட மிகப்பெரிய பலம் இருக்கு, இன்னைக்கு லீட் பண்ற அளவுக்கு இருக்கு, தனியா கரன்சியை கிரியேட் பண்றேன் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. ரஷ்யா, சைனா அவங்க
இந்தியாவை எதிர்பார்க்கறாங்க. இந்தியாவும் இங்க எந்த அளவுக்கு வாருக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு அங்கேயும் சப்போர்ட்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது ரொம்ப அவரோட கணிப்பு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? நீங்க ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கீங்க. அதனால எப்பவுமே ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவர் ப்ரொஃபசர் ஜியாங் ஜீக்வின். பாருங்க எவ்வளவு ப்ரொனன்சியேஷன் எப்படி மிஸ் ஆகுதுல்ல. என்னாலேயே கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. இது வந்து ஒரு சைனீஸ் சைக்கோ ஹிஸ்டாரியன், இனிவரைக்கும் இல்லாத ஒரு துறையை சேர்ந்தவர் இவர். சைக்கோ ஹிஸ்டாரியன் அப்படின்னு சொல்றாங்க. சைக்காட்ரிஸ்ட் சொல்லுவாங்க, ஹிஸ்டரியன் சொல்லுவாங்க. இது சைக்கோ ஹிஸ்டாரியன். இது ஒரு இது ஒண்ணு. இப்போ $1 ஏறி பெட்ரோல் விலை ஏறினால் இந்தியாவுக்கு $1.4 பில்லியன் செலவாகும் ஒரு வருஷத்துக்கு. ஓகே ஓகே. $1 விலை ஏறினா புரியுது. அப்பனா 13,000 ஒரு பில்லியன் வந்து 9,200 கோடி. 1.4னா 13,600 கோடி செலவாகும் $1 ஏறினா. புரியுது புரியுது. இப்போ $46 ஏறி இருக்கு. அப்ப நினைச்சு பாருங்க எங்கேயே போயிடுச்சு. இப்போ இதே பிரைஸ் ஸ்டேபிளா இருக்குமா, இது உயருமா? எல்லாமே இந்த வார பொறுத்து தான் இருக்கு. வார் பொறுத்து தான் இருக்கு. இப்போ வந்து ப்ரொஃபசர் ஜியாங் ஜெயின் அவர் என்ன சொல்றாருன்னா கல்ச்சரல் லாங்கிவிட்டின்னு சொல்றாரு. சைனா வந்து அவர் சைனீஸ் ப்ரொஃபசர். பட் அவர் என்ன சொல்றாருன்னா சைனாவை மட்டுமே சப்போர்ட் பண்ணி சொல்லாம ஒரு உலக அளவில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது 6 மாசத்துக்கு முன்னாலேயே 6 மாசத்துல 1.5 வருஷத்துக்கு முன்னாலேயே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் வின் பண்ணுவாருன்னு. அந்த சமயத்தில் கமலா ஹாரிஸ் உடைய கை ஓங்கி இருந்தது அமெரிக்காவில். ட்ரம்ப் வின் பண்ண பிறகு அவர் ஈரான் மேல் போர் தொடங்குவாருன்னு சொல்லியிருந்தார். ரெண்டும் நடந்துருச்சு. 3வது அந்த ஈரான் வார்ல ட்ரம்ப் தோத்து போயிடுவாருன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ப்ரெடிக்ஷன் கரெக்டா தானே இருக்கு. 2 ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்கு. 3வது ப்ரெடிக்ஷனும் கரெக்டா வந்துட்டு தான் இருக்கு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இப்ப போர் நிறுத்துவேன் என்றாரு. ஈரானியர்கள் நாங்கள் போர் நிறுத்த மாட்டோம்னு சொல்றாங்க. அதே போல ட்ரம்ப் வந்து 31ஆம் தேதி சைனாவுக்கு போயிட்டு இருக்காரு. ஜியை பிரசிடென்ட் ஜியை பார்க்கறதுக்கு முன்னாலே இதை ஓரளவுக்கு நம்ம முடிச்சுட்டு போனோம்னு இருந்தாரு. ஆனால் சைனீஸ் வந்து நீங்க சரியா ப்ரிப்பரேஷன் இன்னும் பண்ணல, நீங்க இன்னும் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப வந்து அவர் தோல்வியை தழுவுவார்கள் என்று சொல்வது ஓரளவுக்கு உண்மையாக வந்து விட்டது. ஆல்மோஸ்ட். ஒரு இவ்வளவு பெரிய நாடு ஒரு நாடோட தோத்து விட்டது என்று நினைக்கும் பொழுது அந்த நாட்டுக்கு ஃபேஸ் சேவிங் மெஷராக ஏதாவது எனக்கு பண்ணுங்க, அதுல கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஒட்டாம இருக்கும்னு நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி. ஏன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கண்ட்ரி. உலகத்திலேயே $31 ட்ரில்லியன் ஜிடிபி இருக்கிற கண்ட்ரி வேற எந்த கண்ட்ரியுமே கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் பெஸ்ட் மிலிட்ரி அவங்க கிட்ட தான் இருக்கு, பெஸ்ட் எக்கனாமிக் பவர் அவங்க கிட்ட தான் இருக்கு, எல்லாமே பெஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியை ஒரு சிறு நாடு இந்த கோலியத் பண்ற மாதிரி, அந்த டேவிட் அண்ட் கோலியத்ல ஒரு சின்ன ஒரு மனிதர் ஒரு ஸ்லிங் அந்த கல்லை வைத்து அவரை அடித்து அவரை நொறுக்கியது போல் பண்ணும்போது ஒரு வியப்பாக இருக்கிறது எல்லாருக்குமே. எப்படி இந்த அசிமெட்ரிக் வாரை ஈரான் இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஈராக் வாரு 100 மணி நேரம் தான் நடந்தது. 100 மணி நேரம் நடந்து பூட்ஸ் ஆன் கிரவுண்ட் இருந்தது. அப்படின்றால் ஈரானை 100 மணி நேரம் 10 நாட்களுக்குள்ள ஈரான் எல்லாத்தையுமே அவங்களுடைய கண்ட்ரோல கொண்டு வந்தாங்க. ஈராக்ல ஈரான் சொல்லிட்டேன். ஈராக் வார்ல 100 மணி நேரம் தான் நடந்தது. அதுக்குள்ள
இப்போ பூட் கால் கூட வைக்க முடியாத நிலைமைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கு. இது எப்படி? அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ன்றது வந்து ஈரானுக்கு கீழே இருக்கு. நீங்க அது கீழே வரும்போது நாங்கள் அதை தகர்ப்போம் சொல்றாங்க. ஆல்ரெடி ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஷட்டர் க்ளோஸ் பண்றதுன்றதை விட நீங்க அதுல இருந்து தாண்டிங்கன்னா அதை பிரேக் பண்ணிடுவோம். ஆமா, அதை தாக்கியிருக்காங்க. ஒரு பிரிட்டிஷ் ஷிப்பை தாக்கியிருக்காங்க. இந்தியாவுடைய 337 டேங்கர்ஸ் அங்க இருந்து தாண்டி இந்த பக்கம் கீழே வந்து வெளியில வந்து அதை அலோவ் பண்ணிருக்காங்க. இல்ல ஹார்மோஸ்குள்ள நம்மள அலோவ் பண்ணல. ஆனா நம்ம வந்து பிரச்சனைக்கு இல்லாம வந்திருக்காங்க. அதனால இப்படி வரும்போது அதனுடைய செலவு யார் ஏத்துக்கிறது? நீங்க ஆப்பிரிக்கா எல்லாமே சுத்தி நம்ம இப்படி வந்ததுனால 2 வாரம் டிலே ஆகுது. புரியுது. அந்த காஸ்ட் எல்லாம் நம்ம தான் ஏத்துக்கணும். கண்டிப்பா. இப்ப நம்ம பெட்ரோல் பிரைசஸ் எல்லாமே அந்த பிரைஸ் நீங்க WTI இந்த பிரைசஸ் எல்லாம் பாக்குறது அது வந்து அந்த போர்ட்ல அந்த ஷிப்ல வைக்கிற வரைக்கும் தான் அந்த பிரைஸ். ஷிப்ல வச்ச பிறகு அதுல இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே நம்மளோடது. இதுதான் உலக வர்த்தக வழக்கம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸ், இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்மளுடைய 85% ஆஃப் அவர் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட் இந்தியா தான் எனர்ஜி ஹையஸ்ட் டிபெண்டன்ட் இன் தி வேர்ல்டு. இப்போ வந்து எனர்ஜி இல்லை என்றால் இந்தியாவில் எதுவும் இம்போர்ட் இல்லைன்னா இந்தியாவில் எதுவும் நடக்காது. கரெக்ட். இது எண்ணெய் சுத்திகரிக்கிற இடம் இருக்கு. உலகத்திலேயே பெரிய சுத்திகரிக்கிற இடம் ரிலையன்ஸ் இருக்கு. ஆனா அது சுத்திகரிச்சு நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி அப்போ பேசுவோம். இப்போ நீங்க கேட்ட கேள்வியில இந்த ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னா 3 சினாரியோவை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒன்னு, இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். பெட்ரோல் பிரைஸ் $150 $200 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுலயே மைக்ரேஷன் என்றது கூட சொல்றாரு. ஒன்னு, பெட்ரோல் விலை $200 வரைக்கும் போகும். இதே தான் ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, $200 வரைக்கும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. பெட்ரோல் பிரைஸ் $200 ஆகிவிட்டால் மைக்ரேஷன்னா நம்ம வந்து வேற நட்பு நாடுகளிலிருந்து வாங்கிக்கிறது. நம்பர் 2, ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரிசோர்சஸை இந்த கிரீன் எனர்ஜியை கொண்டு வர்றது. இதுக்கு எல்லாமே இமீடியட்டா ஆயத்தமாகணும். நம்ம ஆயத்தம் ஆகிறதுக்கு $100 பில்லியன் தேவைப்படும். சோலார் எனர்ஜி இது எல்லாமே மாற்றிக்கொள்வதற்கு. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ரிஸ்க் கேபிட்டல் கிடையாது. $200 இந்த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோன்னு சொல்லுவோம் நம்ம. அது நடந்தால் நம்மளுடைய ஜிடிபி 10% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரைசஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இப்படி இருக்கும்போது மிக மிக சஃபரிங்ல நம்ம வருவோம். இது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இந்த ஒரு சினாரியோ அப்படின்னா, நமக்கு இப்போ நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நண்பர்கள் இருக்கார்களா? இது ஒரு கொஸ்டின் மார்க். உலகத்துல நமக்கு நண்பர்கள் தான் இருந்தாங்க. ஏழையாக இருந்தாலும், இந்தியா ஒரு ஏழை நாடாக இருந்தாலும் 1965 வருஷத்துல நமக்கு வந்து இந்தியாவுக்கு மிக மிகப்பெரிய வறட்சி நிலவரம் வந்திருந்தது. அப்போ அமெரிக்கா வந்து PL 480 ஒரு ஸ்கீம் இருக்கு. இப்போ கூட அமெரிக்காவில் அந்த PL 480 ஸ்கீம்ல உலகத்துல எந்த நாட்டிலேயாவது சாப்பாடுக்கு மிக கஷ்டமாக இருந்தால், உங்கள் எதிரி நாடுகளாக இருந்தாலும் அவர்களுக்கு உணவு ஃப்ரீயா கொடுக்க வேண்டும் என்றது PL 480 ஸ்கீம். அந்த ஸ்கீம்ல கோதுமை நமக்கு இந்தியா இறக்குமதி செஞ்சு கொண்டு இருந்தது. இது ஷிப்ல இருந்து வாங்கி கடைகளுக்கு போனதில்லை.
ஷிப்ல இருந்து வாங்கி டைரக்டா ஷிப் டு மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிப்ல இருந்து அப்படியே எடுத்து நேரா வீட்டுகளுக்கு போய் பசி ஆத்தின சினாரியோல இருந்தோம் நம்ம. அப்படி இருந்தும் அவர்கள் கொடுத்த கோதுமையும் எல்லாத்தையும் சாப்பிட்டு அமெரிக்கா செய்வது தவறு என்ற தவறுகளை கூறினோம். இந்த ஒரு மோரல் ஸ்டாண்ட் இப்ப இருக்கா அப்படின்னா என்னுடைய கணிப்புல அது மிக குறைந்து விட்டது என்று நினைப்போம். ஏனென்றால் நமக்கு நண்பர்களாயிருந்த ஈரான் இந்த பாப்ரி மசீத் நடந்தபோது ஈரானுடைய ரஃப்சன்ஜானியின் அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் அவர் இந்தியாவுக்கு வந்து இது இந்தியர்கள் வந்து முஸ்லிம்கள் மீதான இந்துக்கள் என்ற ஒரு வித்தியாசங்கள் நீங்க இருக்கக்கூடாது, இதை நிறுத்த வேண்டும் என்று சொல்றார். 1994 வருடம் நம்மேல் எல்லாம் பிரஷரும் கொண்டு வரும்போது நம்மை மிக ஆதரித்த நாடு ஈரான். நமக்கு ஒரு ஸ்டாக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டங்கியே நமக்கு கையில கொடுத்தாங்க. அதை இப்போ அதுக்கு 350 பில்லியன் ருபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதை இப்போ இஸ்ரேல் போய் தகர்த்துட்டாங்க. இப்போ யார் நமக்கு நண்பர் யார் நமக்கு எதிரின்றது. அதே போல 1971 ஆண்டு நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற போர்ல பாகிஸ்தானை அமெரிக்கா டைரக்டா கைட் பண்ணாங்க. ஆனால் நமக்காக நின்னவங்க வந்து ஈரான், ரஷ்யா நினைச்சு அவங்களுடைய நட்பு நாடு, எங்களுடைய நட்பு நாடு. நீங்க இந்தியா மேல் கை வைத்தால் நாங்கள் இதை ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீண்ட நாள் நட்பு நாடுகள், இத்தனை நாடுகளை நாம் வைத்திருந்த குட்வில், நேரு, இந்திரா காந்தி எல்லாருமே எது இருந்தாலும் நண்பர்களுக்காக செய்யக்கூடிய செயல்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல அமெரிக்கா கூட நண்பரா இருந்தோம். நம்ம அமெரிக்காவை எதிர்த்தோம். ஆனால் அமெரிக்கா ஒரு இவர்களுடைய பேச்சு கேட்கறதுக்கு நிறைய நாடுகள் இருக்கு. நான் அலைன்டு கண்ட்ரி மூமெண்ட்னு ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்து நாங்க இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லைன்னு சொல்லி அதனுடைய லீடராக இருந்தோம் நம்ம. ஆமா. ஆனா இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து இழந்துட்ட மாதிரி. ஏன்னா 27 நம்ம பாரத பிரதமர் அங்க போயிருக்கும் போது அதை நம்ம இஸ்ரேல் வந்து ஃபாதர் லேண்ட் என்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. ஆமா, ஃபாதர் அந்த வார்த்தை. ஆமா. இப்போ அந்த நாடே அவர்களுக்கு சொந்தமான கிடையாது. அந்த நாடு 1917 அந்த நாடு அவர்களுக்கு சொந்தமில்லை. 1970 பால்ஃபோர் ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தத்துல இந்த நாடுக்குள் நீங்க வரலாம் என்று சொல்லி பிரிட்டிஷ் சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருக்கும் போது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜூஸும் அங்க வந்திருந்தாங்க. அவங்களுடைய லாங்குவேஜும் எல்லாருமே ஹெர்பு பேசுறது இல்லை. இப்ப இருக்கிற நாத்தன்யாகு பேரு கூட நாத்தன்யாகு கிடையாது. அவர் வந்து அவருடைய ஃபாதர் வந்து போலிஷ். அவர் வந்து போலிஷ் லாங்குவேஜ் பேசக்கூடியவர். அப்ப எல்லாம் புலம்பெயர்ந்தவர்கள், எல்லாமே பெயர்ந்தவர்கள். அவர்கள் இது எங்கள் நாடுன்னு சொல்லி எங்களுக்கு கடவுள் கொடுத்திருந்தாரு, அப்ரஹாமிக் ரிலிஜியன்ல எங்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நேட்டிவா இருக்கிற பாலஸ்தீனியர்கள் இருந்து இடம் வாங்கியிருக்காங்க. பணத்தை கொடுத்து இடம் வாங்கியிருக்கார்கள். அது எங்கள் நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர்களுக்கே சொந்தமானது கிடையாது என்று பாலஸ்தீனியர்கள் சொல்லி இருக்கும் போது 1967 இது நீங்க வைத்துக் கொள்ளலாம், இது நீங்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது திருப்பி பாலஸ்தீனியர்கள் 2 ஸ்டேட்ஸ் இல்ல, எங்களுக்கு தான் இது சொந்தமான நாடு. அது ஒரு டிஸ்பியூட்டடாவே நடந்துகிட்டு இருக்கு. புரியுது. ஒரு டிஸ்பியூட்டடா நடந்து இருக்கிற ஒரு நாடை நம்ம ஒரு ஃபாதர்லேண்ட் சொல்லும் போது
இது யார் இதற்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்கன்றது தெரியவில்லை. ஆனால் அதை எப்படி இந்தியர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூட தெரியவில்லை. இந்தியர்களை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்றது ஒரு பக்கம் இருக்க, இதை இந்த அரபு நாடுகள் எப்படி எந்த பார்வையில பார்ப்பாங்க. இப்ப அரபு நாடு இது அசிமெட்ரிக் வார்னு முதல்ல சொல்லிருந்தோம். அதுல என்ன பண்றாங்கன்னா, ஈரான் எந்தெந்த இடத்துல பாம்பு போடணும்ன்றது கரெக்டா இஸ்ரேலையே தாக்கணும்னு இல்லை. எங்களை நீங்க நிறைய இடத்துல அமெரிக்கன் பேசஸ் இருக்கு. அமெரிக்கன் பேசஸ் தாக்கியிருக்கும் போது அந்த தாக்குதலை நிறுத்துவதற்கு இன்டர்செப்டார்ஸ் தேவைப்படுது. அந்த இன்டர்செப்டார்ஸ் எல்லாமே இஸ்ரேலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப இந்த அரபு நாடுகள் என்ன சொல்லுதுன்னா, எங்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லி நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, இந்த இன்டர்செப்டரை இஸ்ரேலுக்கு அனுப்பும்போது உங்களுக்கு இஸ்ரேல் தான் முக்கியமான நாடு, நாங்க முக்கியத்துவம் இல்லை என்ற ஒரு கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில்ல மிக கவலையாக பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த ஷியா சுன்னியுடைய வித்தியாசங்களை வைத்து இவர்களை ஆளணும் என்று நினைப்பது ஒரு பகல் கனவாக மாறிவிட்டது நெத்தன்யாகு அவர்கள். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ சொன்னேன் இல்லையா, 150ல இருந்து 200 மைக்ரேஷன் ரொம்ப 1 இயர்ல வர்றது மிக கஷ்டங்கள். ரெண்டாவது மாடரேட்டா இருக்கிறது. மாடரேட்டா இருக்குன்னா 120ல இருந்து 200 வரைக்கும், 150 வரைக்கும், 150ல இருந்து 200, 100ல இருந்து 120ல இருந்து 150. இதுல இருக்கும்போது எகைன் நமக்கு மிக சிரமமாக இருக்கும். நம்மளுடைய பிரைசஸ் முதல் சினாரியோல $200 ஆகியிருந்தால் நம்ம பெட்ரோல் பிரைஸ் 100% இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 100 ரூபாய் 104 ரூபாய் இருந்ததுன்னா 208 ரூபாய்க்கு மாறும். இந்த ரெண்டாவது சினாரியோல $150 ஆகுனா 50% இன்க்ரீஸ் ஆகும். அப்பனா 160 ரூபாய் ஆகும். அப்ப எப்படி இருந்துமே பெட்ரோல் விலை ஏற போறது உறுதி. பெட்ரோல் இந்த 3 சினாரியோலையும் மினிமம் $120 வந்துருச்சு. இப்போ கச்சா எண்ணெய் இப்ப எல்லா பக்கமே பிளாக் பண்றாங்க. அது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கண்ட்ரி முழுக்கவே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ கச்சா எண்ணெயோட விலையேற்றம் அப்படின்றது இன்னைக்கு மற்றதை பாதிக்கும் போது கேஸ், அந்த எல்பிஜி கேஸ் இப்போ இந்தியன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் கேஸ் ஸ்டாப் பண்ணி அபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிலையன்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கெப்பாசிட்டியை இந்தியாவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? இந்தியாவுக்கு அதை பண்ண கவர்மெண்ட் சொல்லுவாங்களா? இல்லை கவர்மெண்ட் ரிலையன்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ ரிலையன்ஸ் உலகத்திலேயே இருக்கிற பெரிய சுத்திகரிப்பு ஆலை. இவங்க இப்போ அமெரிக்காவில் டெக்சாஸ் நகரத்தில் நாங்கள் தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ யோசித்து பாருங்க,